வியூவர்ஸ், நான் உங்கள் பத்மாவதி அகைன் பாலி 360லேருந்து. யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாரும் குடுகுடுன்னு போய் அந்த பெல் ஐக்கானை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துருங்க பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே சுட சுட ஒரு சூப்பரான டாப்பிக்கோட தாங்க நான் வந்திருக்கேன். அதுவும் நம்ம சவுத் இந்தியாவோட லேடி சூப்பர் ஸ்டாரை பற்றி தான். லேடி சூப்பர் ஸ்டாரா? அவங்கள பற்றி என்ன புது நியூஸ்ன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஆன் த வே சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் பாருங்களேன். ரீசெண்டாக மலையாள திரைப்பட விழா ஒன்று நடந்தது. அங்கே நிருபர் அவங்கள ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி தெரியுங்களா? கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நயன்தாரா மலையாள சேனல்களில் ஒரு தொகுப்பாளராக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னங்க புது செய்தின்னு சொல்லிட்டு இறந்து புதைந்து போன செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் எல்லாரும் என்னை திட்டுறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் இதை சொல்லிவிட்டு அதை சொல்லும்போது தான் இன்னும் சூப்பராக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி தொகுப்பாளராக இருந்த அவங்க இப்போது சவுத் இந்தியாவில் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, பாலிவுட் வரைக்கும் கூட போய் நடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். அவங்க நிருபர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அவங்களுக்கு? மேடம், நீங்கள் நடிக்க வரல அப்படின்னா என்னவா மேடம் ஆயிருப்பீங்க அப்படின்னு நயன்தாராவை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, நான் நடிக்க வரல அப்படின்னா ஒரு பெரிய ஆடிட்டராக கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிலை கேட்ட தொகுப்பாளர் எல்லாருக்குமே பேரதிர்ச்சின்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கும் சேர்ந்துதான். நாங்கள் அப்படி விட்டுருவோமா எங்கள் நயன் மேடமை? உங்களை மாதிரியே தாங்க நானும் உற்சாகமாக சொன்னேங்க. அதே தாங்க, இதே மாதிரி இன்னொரு புதிய நியூஸோட உங்களை மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன். Until then, it's me Padmavati signing off. Bye bye.